Hi everyone. Look at these different types of sentences. அவள் என்னுடன் இருப்பதால், அவள் என்னை விட்டு சென்றதிலிருந்து, அவள் என்னை விட்டு சென்றாலும், அவள் என்னை விட்டு விலகாத வரை, அவள் என்னுடன் இருக்கும் வரை. Can you make these types of sentences in English? வெவ்வேறு சென்டென்சஸில் ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டை சேஞ்ச் பண்ணுவதன் மூலமாக இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மீனிங் உள்ள சென்டென்சஸை உருவாக்கி கொள்ளலாம். ஸோ ஷால் வி see them? ஃபர்ஸ்ட் ஒன், சின்ஸ். சின்ஸ் அப்படின்ற வேர்டோட மீனிங் அது நடக்கிறது என்பதால். இட் மீன்ஸ் ஒரு விஷயத்துக்கான ரீசனை சொல்வதற்காக நாங்கள் சின்ஸ் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணுவோம். ஸோ யூ மே அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங் வித் ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸ். சின்ஸ் யூ ஆர் டயர்ட் யூ ஷுட் ரெஸ்ட். சின்ஸ் யூ ஆர் டயர்ட், நீங்கள் டயர்டாக இருப்பதால், யூ ஷுட் ரெஸ்ட், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் டயர்டாக இருப்பதால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதற்கான ரீசன் டயர்டாக இருத்தல். சின்ஸ் யூ ஆர் டயர்ட் யூ ஷுட் ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், சின்ஸ் மை பிரதர் வெண்ட் அவே ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிம். சின்ஸ் மை பிரதர் வெண்ட் அவே ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிம். என்னோட பிரதர் வெளியே போனதால் அவருக்காக நான் காத்திருக்க வேண்டி இருக்குது. அவருக்காக நான் காத்திருக்க வேண்டும். சின்ஸ் மை பிரதர் வெண்ட் அவே, தட் இஸ் த ரீசன். மை பிரதர் வெண்ட் அவே, தட்ஸ் வை ஐ எம் வெயிட்டிங் ஹியர். அதனால தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். சின்ஸ் மை பிரதர் வெண்ட் அவே ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிம். சின்ஸ் என்பதற்கு பதிலாக அதே மீனிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அதர் வேர்ட்ஸ் தான் as and also because. Since, as, because இந்த மூன்று வேர்ட்ஸும் தரக்கூடிய சேம் மீனிங். ஸோ again watch this sentence. Since you are tired you should rest. இதே சென்டென்ஸை எங்களுக்கு இவ்வாறும் சொல்லலாம். As you are tired you should rest. Same meaning. Because you are tired you should rest. That one is also same meaning. நீங்கள் டயர்டாக இருப்பதால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், சின்ஸ் மை பிரதர் வெண்ட் அவே ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிம். அதே விஷயத்துங்களுக்கு பிகாஸ் அல்லது ஆஸ் என்பவற்றை சின்ஸ் உடைய இடத்துல யூஸ் பண்ணலாம். பிகாஸ் மை பிரதர் வெண்ட் அவே ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிம். அதர்வைஸ் எப்படி சொல்லலாம்? ஆஸ் மை பிரதர் வெண்ட் அவே ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிம். ஸோ இதே சென்டென்ஸை மீனிங் சேஞ்ச் ஆகாமல் இந்த சின்ஸ் அல்லது பிகாஸ் ஆஸ் இவற்றை சென்டென்ஸில் நடுவில் ஆட் பண்ணியும் எங்களால் சென்டென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். லைக் திஸ், ஐ ஹாவ் டு வெயிட் சின்ஸ் மை பிரதர் வெண்ட் அவே. ஓகே, சேம் மீனிங். I have to wait because my brother went away. I have to wait as my brother went away. ஸோ இந்த ரெண்டு விதமான சென்டென்சஸில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. வித்தியாசம் என்ன என்றால், முதல்ல குறிப்பிட்ட பேட்டர்னில் எப்படி என்றால் ரீசன் முன்னாடியும் ஆக்ஷன் பின்னாடியும் உள்ளது. அதாவது சின்ஸ் மை பிரதர் வெண்ட் அவே, தட் இஸ் த ரீசன். ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிம், that is the action. The second form, reason பின்னாடி action முன்னாடி வந்துள்ளது. I have to wait, that is the action. Because my brother went away, that is the reason. You can make sentences in both ways. But சென்டென்ஸோட அந்த குறிப்பிட்ட ரீசனுக்கு முன்னாடி தான் conjunction வர வேண்டும். conjunction என்பது வாக்கியங்களை இணைக்கக்கூடிய அந்த வேர்ட். சின்ஸ்
because, as இவ்வாறான வேர்ட்ஸ் those are conjunctions. இவை இரண்டு வாக்கியங்களை இணைக்குது, அந்த ரீசனையும் ஆக்ஷனையும் இணைக்குது. So we call it as conjunction. Let's see some other easy examples. Baby is crying since it couldn't find her mother. That is the reason. Since it couldn't find her mother. தாயை காணாததால். Okay, baby is crying. குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. Baby is crying since it couldn't find her mother. அல்லது baby is crying because it couldn't find her mother. அல்லது baby is crying as it couldn't find her mother. Another one. We are not going to meet her since she had ignored us. அவள் எங்களை புறக்கணிச்சதால நாங்கள் அவளை சந்திக்க போகிறதில்லை. We are not going to meet her since she had ignored us. அல்லது இதே சென்டென்ஸ் எங்களுக்கு because அல்லது as add பண்ணியும் create பண்ணி கொள்ளலாம். We are not going to meet her as she had ignored us. We are not going to meet her because she had ignored us. ஓகே, சின்ஸ் என்ற இந்த வேர்டு எங்களுக்கு இன்னொரு மீனிங்லையும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் அந்த நேரத்திலிருந்து. சின்ஸ் மண்டே, மண்டேயிலிருந்து. சின்ஸ் 1995, 1995இலிருந்து. இவ்வாறாகவும் சின்ஸ் என்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we've performed better since you joined the team. நீங்கள் அணியில் சேர்ந்ததிலிருந்து நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம். ஓகே, சின்ஸ் யூ ஜாயின் த டீம். எப்போ இருந்து? நீங்கள் எங்களோட டீமில் சேர்ந்ததிலிருந்து. we've performed better. ஓகே, I have been watching you since last week. போன வாரத்திலிருந்து நான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஓகே, I have been watching you since last week. எப்போவிலிருந்து? since லாஸ்ட் வீக்கிலிருந்து. ஓகே, I have been watching you since last week. ஸோ இவ்வாறாக எந்த டைம்லிருந்து அப்படின்ற ஸ்டார்டிங் டைமை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி நாங்கள் சின்ஸை யூஸ் பண்ணலாம். அதர் தேன் யூஸிங் ஆஸ் அ கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனாக ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணினோமே, அது தவிர இவ்வாறாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் இது நெக்ஸ்ட் ஒன். as long as என்பது ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கும் வரை. as long as you work hard you will earn more money. நீங்கள் கடினமாக உழைக்கும் வரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். as long as you work hard you will earn more money. You can stay here as long as you like. நீங்கள் விரும்பும் வரை. ஓகே, நீங்கள் விரும்பும் வரை இங்கு ஸ்டே பண்ணலாம், இங்கு தங்கலாம். You can stay here as long as you like. அல்லது இவ்வாறும் சொல்லலாம், as long as you like you can stay here. ஓகே, அவ்வாறாக சென்டென்ஸை நாங்கள் எழுதும் பொழுது as long as you like, you can stay here என்பதாக வரும். பட் அந்த கன்ஜங்ஷன் சென்டென்ஸோட நடுவில் வரும் பொழுது கமா வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் யூ கேன் ரைட் த சென்டென்ஸ், யூ கேன் ஸ்டே ஹியர் as long as you like. Next one, as long as she comes back I can manage her work. அவள் திரும்பி வரும் வரை. ஓகே, அவள் திரும்பி வரும் வரை அவளோட வேலைகளை என்னால் நிர்வகிக்க முடியும். I can manage her work. As long as she comes back I can manage her work. As long as the wound is there he must rest. காயம் இருக்கின்ற வரை அவர் ஓய்வெடுக்க வேண்டும். Okay, as long as the wound is there he must rest. Next,
conjunction that we're gonna see is unless, தவிர என்றால் அன்றி அல்லது இல்லாவிடின். ஓகே, unless என்பதற்கு இந்த மீனிங்ஸை எங்களுக்கு சொல்லலாம். Let's see it using simple example sentences. Unless it rains, we will go for the picnic. மழை பெய்யாவிட்டால் சுற்றுலா செல்வோம். ஓகே, ஸோ அந்த சுற்றுலாவுக்கு தடையாக இருப்பது மழை பெய்தல் மட்டுமே. ஓகே, மழை பெய்யாவிட்டால் நாம் சுற்றுலா செல்வோம். Unless it rains, okay, we will go for the picnic. I won't go to the party unless Meera invites me. மீரா என்னை இன்வைட் பண்ணினாலே ஒழிய நான் பார்ட்டிக்கு போக மாட்டேன். ஓகே, I won't go to the party unless Meera invites me. We can say it like this as well. Unless Meera invites me, I won't go to the party. Okay, unless Meera invites me, I won't go to the party. You can't get a job unless you have experience. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஒழிய ஜாப் கிடைக்காது. ஓகே, யூ கான்ட் கெட் அ ஜாப் அன்லெஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாவிட்டால் வேலை கிடைக்காது. Unless my son finishes his homework, he can't get out. என் மகன் வீட்டு வேலைகளை முடித்தாலே ஒழிய அவனால் வெளியே செல்ல முடியாது. ஓகே, unless my son finishes his homework, he can't get out. Unless என்பதில் நாங்கள் கண்டிஷனல் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணலாம். அதாவது இவ்வாறு நடக்கலேண்டா இதை செய். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறது மூலமாக இதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். Look at them. Can you turn the radio off unless you are listening to it? நீங்கள் அதை கேட்கவில்லை என்றால் ரேடியோவை அணைக்க முடியுமா? Can you turn the radio off unless you are listening to it? நீங்கள் அதை கேட்கலேண்டா உங்களால் ஆஃப் பண்ண முடியுமா? ஓகே, கண்டிஷனல், கண்டிஷன் விடுத்தல். கண்டிஷன் என்ன? நீ கேட்கலையா? ஓ, அப்போ ஆஃப் பண்ணு. Can you turn the radio off if you are not listening to it? If you are not listening to it, அதுதான் unless you are listening to it என்று சொல்வது. We could eat at Dine More unless they are closed on a Monday. ஒரு திங்கள் நாளில் மூடப்படலேண்டா எங்களால் டைன் மோல சாப்பிட முடியும். ஓகே, we could eat at Dine More if they are not closed on a Monday. They are not closed on a Monday என்பது தான் unless they are closed on a Monday. We could eat at Dine More. Dine More என்பது ஒரு restaurant, name of a restaurant. We could eat at Dine More unless they closed on a Monday. Unless என்பது அப்படி நடக்காவிட்டால் இதை செய்வோம். ஓகே, அவ்வாறு நடக்காவிட்டால் unless. நெக்ஸ்ட் ஒன், although, இருந்தாலும். ஓகே, although she didn't invite me for the party yet, I am preparing for it. அவள் இன்னும் என்ன பார்ட்டிக்கு அழைக்கவில்லை என்றாலும் நான் அதற்கு தயாராகி வருகிறேன். Although she didn't invite me for the party yet, I am preparing for it. ஸோ althoughக்கு பதிலாக அதே இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வேறு வேர்ட்ஸ் என்னண்டா though அல்லது even though. இவை ரெண்டும் சேம் மீனிங் ஆஃப் த வேர்ட் although. ஓகே, she is practicing the dance even though she had not selected for the competition. அவள் போட்டிக்கு தேர்வு செய்யப்படாவிட்டாலும் நடன பயிற்சியை செய்து வருகிறாள். ஓகே, she is practicing the dance even though என்பதுக்கு பதிலாக though என்றும் சொல்லலாம். She is practicing the dance though
she had not selected for the competition. அல்லது she is practicing the dance although she had not selected for the competition. Next example. Although they are not caring about her, she still loves them. அவர்கள் அவளை பற்றி கவலைப்படலைண்டாலும் அவள் இன்னும் அவங்கள நேசிக்கிறாள். Even though they are not caring about her, she still loves them. The same meaning. The other one, though they are not caring about her, she still loves them. He failed the exam, though he studied very hard. அவன் மிக கஷ்டப்பட்டு படித்தாலும் எக்ஸாமில் பாஸ் பண்ணலை. ஓகே, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான். He failed the exam, although he studied very hard. அல்லது he failed the exam, even though he studied very hard. Okay, I think you have got a clear picture about all of these conjunctions. ஸோ இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் காட்டிய அந்த சென்டென்ஸ் செட்டை எவ்வாறாக இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்ற விஷயத்தை. ஓகே, லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் ஒன், அவள் என்னுடன் இருப்பதால். ஓகே, அவள் என்னுடன் இருப்பதால். சின்ஸ் she is with me. சின்ஸ் she is with me. அடுத்ததாக நமக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சின்ஸ் she stays with me, I feel very confident. நான் மிகவும் பலத்தை உணர்கிறேன். அவள் என்னுடன் இருப்பதால் நான் பலத்தை உணர்கிறேன். Since she stays with me, I feel confidence. Next, அவள் என்னை விட்டு சென்றதிலிருந்து. Since she had left me. Okay, அந்த டைம் பீரியடில் இருந்து. Since she had left me, I am bothering about her. நான் அவளை பற்றி யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். Since she had left me, I am bothering about her. அவள் என்னை விட்டு சென்றாலும். What is that? Although she left me. Although she left me, I love her. அவள் என்னை விட்டு சென்றாலும் நான் அவளை விரும்புகிறேன். Although she left me. அவள் என்னை விட்டு விலகாத வரை. Unless she left me. Unless she left me, I won't leave her. அவள் என்னை விட்டு விலகாத வரை நான் அவளை விட்டு செல்ல மாட்டேன். ஓகே, அவள் என்னுடன் இருக்கும் வரை. As long as she is with me. அவள் என்னுடன் இருக்கும் வரை. As long as she is with me, I feel happy.